elaborate the historical development of psychology. The history of psychology can be traced back to ancient Greece, where philosophers such as Aristotle and Plato were interested in understanding the mind and behavior. However, it was not until the late 19th century that psychology began to develop as a separate field of study. 19th century வரைக்கும் சைக்காலஜி ஒரு தனி ஃபீல்டாக கிடையாது. அது எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னால் 19th சென்ச்சுரிக்கு அப்புறம் தான். அதுவும் 2 ஃபிலாசபர்ஸ் மூலமாக, ஒருத்தர் அரிஸ்டோட்டல் அண்ட் பிளேட்டோ. இவங்க 2 பேர் தான் வந்து மைண்ட் அண்ட் பிஹேவியரை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு படிப்பை கொண்டு வந்தாங்க. In 1879, Wilhelm Wundt established the first psychological laboratory at the University of Leipzig in Germany. Wundt is considered the father of psychology and his work focused on introspection. 1879 வில்லியம் வூட் ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் லெபரட்டரி ஜெர்மனியில் யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்காலஜியை கன்சிடர் பண்ணுது வூண்ட். இவருடைய வேலை வந்து எதில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் இன்ட்ரோஸ்பெக்ஷனாக நமக்குள்ளே பேசிக்கிறது, அந்த ஸ்டடி ஆஃப் கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் மார்க்ட் த பிகினிங் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி as a separate field of study. In the early 20th century, the structuralist school of psychology led by Edward Titchener emerged. Structuralists believed that the mind could be broken down into basic elements similar to how a chemist would analyze a substance. எப்படி வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து அனலைஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன நம்பினாங்க அப்படின்னா, ஒரு மைண்டை வந்து அதை இன்னும் ஆழமாக ஒவ்வொன்றா அதை பிரிக்கலாம், இன்னும் தனித்தனி பாட்டாக பிரித்து பார்க்கலாம் அப்படின்றதில் அவங்க நம்பினாங்க. However, the approach was criticized for being too narrow and not taking into account the holistic nature of human experience. ஆனால் இந்த அப்ரோச்சை வந்து ரொம்ப நேரோவாக பார்த்தாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இருந்திருக்கு. ஒரு ஹாலிஸ்டிக் நேச்சர் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க மாட்டேன்றாங்களே. ஏன்னா மனிதன் என்பவன் மனம், உயிர், உடல் இது எல்லாமே சேர்ந்துதான் மனிதன் என்பவன். அக்குபஞ்சர் ஒன்று சொல்லுவாங்க, உயிர் மனதை கடந்து உடலோடும், உடல் மனதை கடந்து உயிரோடும் தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபினிட்டி தியரி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச்சை ஏன் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. அதே சமயம் அரௌண்ட் த சேம் டைம் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வந்து அந்த மைண்டை வந்து உடைக்கிறாங்க, அதை பிரிக்கிறாங்க, தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஃபங்க்ஷனலிஸ்ட் சச் as வில்லியம் ஜேம்ஸ் அண்ட் ஜான் டெவி focused on understanding the function of purpose of consciousness. They believe that consciousness helped individuals adapt to the environment and solve problems. அதே ஃபங்க்ஷனலிஸ்ட்னா யாருன்னா கான்ஷியஸ்னஸை நம்பினாங்க அவங்க. During the 1920s and 1930s, behaviorism emerged as a dominant force in psychology. 1920ஸ்லேயும் 1930ஸ்லேயும் பிஹேவியரிசம் எமர்ஜ் ஆகுது. அதாவது 1879 தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சைக்காலஜி லெபரட்டரி 1879 இது பண்ணுறாங்க. அப்புறம் ஏர்லி 20th சென்ச்சுரியில் வந்து ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வராங்க. அதுக்கப்புறம் 1920s 1930s தான் வந்து பிஹேவியரிசம் உருவாகுது. emerged as a dominant force in psychology. B.F. ஸ்கின்னர் மூலமாக பிஹேவியரிசம் உருவாகுது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரலிசம், அப்புறம் ஃபங்க்ஷனலிசம், அப்புறம் பிஹேவியரிசம். ஸ்ட்ரக்சரலிசமில் வந்து மைண்டை ப்ரோக் டவுன் இன்டு பேசிக் எலிமெண்ட்ஸ். ஃபங்க்ஷனலிஸ்ட் வந்து கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸை நம்பினாங்க, கான்ஷியஸ்னஸை நம்பினாங்க. பிஹேவியரிசம்ன்றது முழுக்க ஃபோக்கஸ்ட் ஆன் அப்சர்வபிள் பிஹேவியர். Principles of classic and operant condition, he focused on observable behavior and rejected the study of consciousness. Reject பண்ணார் பிஹேவியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணார். In the 1950s and 1960s, the cognitive revolution took place in psychology led by figures such as Ulrich Neisser and George Miller. The cognitive approach focused on mental process such as
பர்செப்ஷன், மெமரி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இதுக்கப்புறம் தான் 1950s 1960s தான் வந்து காக்னிஷன் வருது, காக்னிட்டிவ் சைக்காலஜி வருது. அவங்க தெரியும் இல்லையா, ப்ராப்ளம் சால்விங், பர்செப்ஷன், மெமரியில் தான் இவங்களுடைய மென்டல் ப்ராசஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. This marked a shift away from behavior and towards the study of internal mental states. In recent years, there has been an increased focus on biological and neurological underpinnings of behavior and mental process. This has led to the development of fields such as cognitive neuroscience and biological psychology. Additionally, there has been a renewed interest in the holistic approach of the human experience, leading to the emergence of fields such as positive psychology and the study of well-being. So, இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி, ஹிஸ்டாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் சைக்காலஜின்னு கேட்டாங்க அப்படின்னா, முதல்ல 1879 தான் ஊண்ட் என்பவர் ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் லெபரட்டரியை யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக் என்று ஜெர்மனியில் ஆரம்பிக்கிறார். இவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜியாக கருதப்படுறாரு. இவர் வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷனில் கவனத்தை செலுத்துகிறாங்க. 20th சென்ச்சுரியில் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வராங்க. ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜி ஸ்டடின்னு ஒன்று வந்ததே யார் மூலிமா வந்து இந்த மைண்ட் அண்ட் பிஹேவியர் யார் எந்த ஃபிலாசபர்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா, முதல்ல அரிஸ்டோட்டல் அண்ட் பிளாட்டோ, இவங்க 2 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் லேட் 19th சென்ச்சுரி தான் இது வந்து ஒரு தனி படிப்பாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1879 தான் வில்லியம் வூண்ட் வந்து ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் லெபரட்டரியை யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக் ஜெர்மனியில் ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு கண்டுபிடிப்பார். ஊண்டு தான் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்காலஜியாக கன்சிடர் பண்ண போகிறாரு. இவர் வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணார். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரலிசம் எப்போ உருவாகுது அப்படின்னா, இந்த ஏர்லி 20th சென்ச்சுரியில் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் யார் உருவாக்குனா, எட்வர்ட் டிச்னர். ஸ்ட்ரக்சரலிஸ்ட் பிலீவ் தட் இவங்க வந்து என்ன நம்புகிறாங்கன்னா, மைண்டை வந்து தனித்தனி எலிமெண்ட்டாக பிரிக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு கெமிக்கலை வந்து தனித்தனியாக பிரிப்பாங்களோ, அனலைஸ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி இந்த அப்ரோச்சை வந்து கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து முழுசாக பார்க்க மாட்டேன்றாங்க, ஹாலிஸ்டிக் நேச்சர் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை ஏன் பார்க்க மாட்டேன்றாங்க, ஏன் இவ்வளோ நேரோ மைண்டடாக இருக்காங்கன்னு இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஃபங்க்ஷனலிஸ்ட் இவங்க வில்லியம் ஜேம்ஸ் அண்ட் ஜான் டெபியூ. பேருகள் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் அண்ட் பிளாட்டோ, அப்புறம் 1879 வில்லியம் வூண்ட், இவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. அண்ட் 20th சென்ச்சுரியில் எட்வர்ட் டிச்னர் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கொண்டு வராரு. அதே சமயம் ஃபங்க்ஷனலிஸ்ட் வந்து வில்லியம் ஜேம்ஸ் அண்ட் ஜான் டெபியூ இவங்க வராங்க. இவங்க வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் பர்பஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதுக்கப்புறம் 1920s and 1930s வந்து பிஹேவியரிசம் உருவாகுது. இதை வந்து B.F. ஸ்கின்னர் வந்து கொண்டு வராரு. Behavior could be the principles of classical operation. He focused on observable behavior and reject the study of consciousness. Reject பண்ணுறாரு. 1950s and 1960s cognitive psychology வருது. The cognitive revolution took place in psychology led by figures such as 1950s and 1960s யூரிக் நீசர் and ஜார்ஜ் மில்லர். ஸோ இந்த பேர்கள் தான் இங்கே முக்கியம். பேரும் இயரும், புரியுதுங்களா? ஸோ அந்த பேரும் இயரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு இந்த ஆன்சரை வந்து கிட்டத்தட்ட 10 மார்க்கில் வருது. இதை வந்து நல்லபடியாக அட்டென்ட் பண்ணலாம் இந்த ஆன்சரை. ஸோ அதுக்கப்புறமா உருவாகிறது தான் ரீசெண்ட் இயர்ஸில் நடக்குது. இந்த ரீசெண்ட் இயர்ஸ் பயாலஜிக்கல் அண்ட் நியூரலாஜிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் நிறைய உருவாகுது. திஸ் லெட் டு காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ், பயாலஜிக்கல் சைக்காலஜி அதிகமாக உருவாகுது. அதுக்கப்புறம் தான் காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ், பயாலஜிக்கல் சைக்காலஜி இதெல்லாம் உருவாகுது. ஆனால் அதே சமயம் இப்போது என்னன்னா ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. அது வந்து லீடிங் டு த இமேஜ் ஆஃப் ஃபீல்ட் சச் ஆஃப் பாசிட்டிவ் சைக்காலஜி உருவாகுது. இப்போ தான் பாசிட்டிவ் சைக்காலஜிலாம் இப்போது வந்திருக்கு. அதனால தான் மோட்டிவேஷன்லாம் நிறைய இருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த பேர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பேர்கள் வருடங்கள் முதல்ல ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி அரிஸ்டோட்டல் அண்ட் பிளாட்டோ. 1879 வில்லியம் வூண்ட் வராரு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்சிக்கில் ஜெர்மனியில் வந்து ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் 20th சென்ச்சுரியில் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் வராங்க. எட்வர்ட் டிச்னர் இவர் தான் வந்து 20th சென்ச்சுரியில் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கொண்டு வராரு. ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தான் என்னென்னா பிரேக் டவுன் இன்ட்டு பேசிக் எலிமெண்ட்ஸ். மைண்ட் குட் பி பிரேக் டவுன் இன்ட்டு பேசிக் எலிமெண்ட்ஸ்ன்னு நம்புறாரு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனலிஸ்ட் வராங்க. அவங்க வந்து அதே சமயம் தான் வராங்க. ஏர்லி 20th சென்ச்சுரியில் தான் ஃபங்க்ஷனலிஸ்ட்டும் வராங்க. வில்லியம் ஜேம்ஸ் அண்ட் ஜான் டெபியூ இவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் பர்பஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க.
They believe that consciousness help individuals adapt to the environment and solve problems. அதுக்கப்புறம் 1920s அண்ட் இந்த பேர்கள் வில்லியம் ஜேம்ஸ் அண்ட் ஜான் டெவி. அப்புறம் 1920s அண்ட் 1930s வந்து பிஎஃப் ஸ்கின்னர், இவர் வந்து பிஹேவியரிசமில் கவனம் செலுத்துறாரு. 1920s அண்ட் 1930s பிஎஃப் ஸ்கின்னர். 1950s அண்ட் 1960s யூரிக் நீசர் அண்ட் ஜார்ஜ் மில்லர். ஓகேங்களா? இந்த பேர்கள், இந்த வருடங்கள், என்னென்ன சைக்காலஜி அதை மட்டும் கரெக்டாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு எழுதிருக்கோம். இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் சைக்காலஜி தான் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஹியூமனிஸ்டிக் ஹாலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸில் கவனம் செலுத்துறதுனால இன்றைக்கி பாசிட்டிவ் சைக்காலஜி வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ.